ஜெயலலிதா ஒவ்வொரு பாராளுமன்ற இதுலேயும் கொடுக்கும்போது ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு எம்பி டிக்கெட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து தென்சென்னையில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு கொடுத்தாங்க. கழிஞ்ச எலெக்ஷனில் மதுரையில் கோபாலகிருஷ்ணன் கொடுத்தாங்க. இப்போ வந்து ராஜ் சத்யனுக்கு கொடுத்தது வந்து எடப்பாடி பண்ண சரிதான். அவர் ராஜ் சத்யன் வந்து எடப்பாடிக்காக கடுமையாக வேலை பார்த்தாரு. எடப்பாடிக்கு எதிரான இமேஜ் எங்கெங்கெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஷூட் அவுட் பண்ணக்கூடிய வேலையை பார்த்தாரு. எடப்பாடி பேரவைங்கிற மாதிரிப்பட்ட சில அமைப்புகள் பண்ணார். ஐடி விங்கில் இருந்து திறம்பட பண்ணுறாரு. ராஜன் செல்லப்பாவோட சன்னு அந்த கட்சி குடும்பத்தையை சேர்ந்தவர். அதில் வந்து நான் ராஜ் சத்யனோட கேண்டிடேட்ஸை வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. யங்ஸ்டர், இளைஞர் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து யாதவ் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு கேண்டிடேட் அஷூரன்ஸ் பண்ணியிருக்கணும். ஏதர் கண்ணப்பனு கொடுத்துருக்கணும், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கொடுத்துருக்கணும், கோகுலேந்திரா கொடுத்துருக்கணும், யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி அது என்னென்னா நாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் வேணுங்கிற இதில் தான் நான் அதுக்காக போராடிட்டு இருக்கேன். யாதவ் சமுதாயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அடர்த்தியாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து அரசியல் அதிகாரம்னா ஒரு இடத்துல அடர்த்தியாக இருக்கக்கூடிய கள்ளருக்கும், மறவருக்கும், வன்னியருக்கும், வெள்ளாள கொண்டிருக்கும், நாடாருக்கும், இந்த ஜாதிகளுக்கு மட்டும்தான் அரசியல் அதிகாரம். பரவலாக இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு அரசியல் அதிகாரம் முழுமையாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாதவர்கள் வந்து அடர்த்தியாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாயங்களை விட அம்பாசங்கர் கமிஷன்லையும் நீங்கள் சட்டநாதன் கமிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா யாதவ் சமுதாயம் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் மதித்து ஏதாவது ஒரு பொதுத்தன்மை உள்ள ஒரு தொகுதியில் வந்து கண்ணப்பனுக்கு ராமநாதத்தில் கொடுக்கணுன்னு மட்டும் அவசியம் இல்லை. மதுரையில் கோபாலகிருஷ்ணன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சிவகங்கையில் மதுரையோ ராமநாதபுரமோ சிவகங்கையோ தென் சென்னையோ ஏதோ ஒரு தொகுதியில் வந்து ஒரு யாதவ் சமுதாயத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறது தானே பாராளுமன்றத்துக்கு சரியான முறையான இதாக இருக்கும். ஜெயலலிதா அதை பண்ணினாங்கல்ல. ஜெயலலிதா பண்ண எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயலலிதா பண்ண தப்புகளை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு பண்ணீங்க. சங்கராச்சாரிய விஷயத்தில் நான் நீங்கள் ஜெயலலிதாவோட உங்களை நான் பாராட்டிகிட்டு இருக்கக்கூடியவன். சங்கராச்சாரிய விஷயத்தில் நான் மறைக்கலாம் மாட்டேன். எனக்கு அந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி நிலைப்பாடு வந்து சங்கராச்சாரியருக்கு உச்சகட்ட மரியாதை கொடுத்தது சரின்னு. பட் இந்த யாதவ் சமுதாய விஷயத்தில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடியவங்க அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியோடையும் பன்னீர்செல்வத்தோட நடவடிக்கை வந்து யாதவர்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்காது வந்து வருந்தத்தக்கது. அது வந்து அவங்க வந்து சமூக சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இது அவங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு பூமராங்க ஆயிட்டுன்னா அரசியல் விளைவுகளை வந்து அவங்களுக்கு ரொம்ப மோசமான இதை கொடுக்கும். அரசியல் விளைவுனா என்ன? ஓட்டு அரசியலே இது தாக்கத்தை நிச்சயமாக தாக்கத்தை உண்டு பண்ணணும். இன்னைக்கு சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தை சேர்ந்த ஸ்டாலின் ஒரு தலைவராக இருக்கும்போது சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தை சேர்ந்தவங்க தங்களோட எதிர்காலம் வந்து சேஃபாக இருக்கணும்னா அது வந்து சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தின் ஸ்டாலின் ஒரு பவரில் இருக்கட்டுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது இதே இமேஜ் வந்து கருணாநிதிக்கு இருந்து ஜெயலலிதாவுக்கும் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குது. களத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இன்னைக்கு களத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரில் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை அழுத்தி சொல்கிறேன் நான். ஆனால் இவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த யாதவ் சமுதாயம் போன்ற சமுதாயங்கள், விஸ்வகர்மா சமுதாயங்கள், கைகோளர்கள், செட்டியார்கள் இப்படி பரவலாக ஒரு இடத்துல அடர்த்தியாக இல்லாத சமுதாயங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா அது இவங்களோட வாக்கு வங்கியை நாளைக்கு பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொண்டு வரும். இதைத்தான் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் இவங்களுக்காக தான் நான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது யதார்த்தத்தில் களத்திலேருந்து வந்தனால அது குரல் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒற்றை சமுதாயத்தை எதிர்த்துக்கிட்டு சமூக நீதியை யார் சூறையாட போனாலும் அதை நான் எதிர்த்து பேசக்கூடியவங்கிற நடிப்பில் நான் இதை நிச்சயமாக நான் இதை சொல்கிறேன். இப்போ மீண்டும் அவங்களுக்கு வந்து இது சட்டமன்ற தேர்தலில் அவங்கள பாதிக்காமல் இருக்கும்னா அடுத்தால வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னோட விசுவாசியான ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர் தனக்காக பாடுபடக்கூடிய ஒருத்தருக்கு ராஜ்யசபா சீட்டாவது கொடுத்து அதை நீங்கள் சரி கட்டினா தான் உங்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தின் நம்பிக்கையை நீங்கள் பெற முடியும். இதெல்லாம் வந்து ஒரு சமூக நீதின்னு சொன்னால் பரவலான சமூக நீதி வேணும், எல்லாருக்கும் சமூக நீதி வேணுங்கிற அடிப்படை பார்வை வேணும்ல. ஜெயலலிதா மேலே மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு இருந்தால் கூட ஒரு யாதவ் சமுதாயத்தை சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், கோபாலகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாம் வரவேற்க தானே செய்கிறோம். நம்ம என்ன இஷ்யூவில் இருக்குமோ அந்த இஷ்யூவில் ஜெயலலிதாவை நம்ம வரவேற்கிறோம். எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இந்த யாதவ் சமுதாயத்தின் பிரதிநிதித்துவங்கிறதுல அவங்க சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். மீண்டும் அதை வந்து ராஜ்யசபா தேர்தலையாவது சரி செய்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அந்த வாய்ப்பு அந்த மக்கள் உணர்வை புரிஞ்சவன், எல்லா இடமும் தெரிஞ்சவன், அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு நம்ம அரசியல் அதிகாரத்தில் கீழே போகுங்கிற கொந்தளிப்பு சமூக வலைத்தளங்கள்லையும் அவங்க சமூக ஊடகங்களையும் எப்படி பிரதிபலிக்காங்கன்னு தெரிந்ததன் அடிப்படையில் நான் இதை பதிவு பண்ணுறேன். இதை பதிவு பண்ணுறது தான் உண்மையான கடமை. இதை வந்து ஜாதி அரசியல் சொல்கிறவங்க தான் தவறான பாதையில் உள்ளவங்க. நீங்கள் ஏதோ ஒருத்தரை ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் ஏசிக்கிட்டு சமூகத்தை சூறையாடலான்னு நினைக்கக்கூடியவங்க தான் என்னை வந்து ஜாதி அரசியல்னு சொல்லுவாங்க. இது நியாயமான பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்ஸ். இதில் யாதவ் சமுதாயத்துக்காக இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். கண்ணப்பனுக்காக பேசலை. தனிநபர் கண்ணப்பன் எனக்கு மேட்டர் இல்லை. யாதவ் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காது வந்து வருந்தத்தக்கங்கிறது தான் என்னோட பதிவை உண்மையான சமநீதிக்கான ஆளாக நான் பதிவு பண்ணுறேன். வாய்ப்பளித்த ஆதான்
நிறுவனத்திற்கு எனக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக. சீட்டு கிடைக்காத ஒரு விரக்தியில தான் ராஜகண்ணப்பன் அறிவாலயம் போய் ஸ்டாலினை பார்த்தாருன்றீங்க, அதான் உண்மையா? ராஜகண்ணப்பனை பற்றி நான் இது பண்ணல. ராஜகண்ணப்பனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஷ்யூவை தான் நான் பேசுறேன். சரி, ராஜகண்ணப்பங்கிற தனிநபர் வந்து நான் அவருக்கு அந்த சமுதாயத்தில் செல்வாக்கு இருக்கலாம், அழகுமுத்துக்கோன் சிலையை அவர் தான் கொண்டு வந்தார். ஆனால் அந்த சமுதாயம் என்ன சொல்லணும்னா ஜெயலலிதா தான் தந்தாங்க, நீங்கள் கண்ணப்பன் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. கண்ணப்பன் பவர்ஃபுல்லாக இருந்தார். சசிகலாவுக்கு இணையான ஒரு செல்வாக்கோட இன்னும் 3 பவர்ஃபுல் லாகாக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவர். அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. அந்த சமுதாயத்தில் தமிழக அளவில் பாப்புலரான ஒரு லீடருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அவர் வந்து ராமநாதன் டிக்கெட்டை எதிர்பார்த்தாரு, அது கிடைக்கலங்கிற ஏமாற்றம் அவருக்கு இருக்கலாம். நான் கண்ணப்பனுக்காக மட்டும் பேசலை. அது கோகுலேந்திராவோ கண்ணப்பனோ சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனோ வாலாஜாலா கணேசனோ ஒரு யாதவருக்கு டிக்கெட் கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதை பயன்படுத்தி நியூ டீமாக உங்கள் ஆதரவாளராட்டு நாளைக்கு ஒரு யாதவருக்கு ராஜ்சபா கொடுக்க வாய்ப்பு இருந்தால் அதை கொடுத்து இந்த சமூகத்தின் உணர்வை வந்து முதலமைச்சர் சரி பண்ணணுங்கிறது தான் என்னோட பாசிட்டிவ் சோஷியலின் அடிப்படையில் என்னோட கருத்தாக இதை முன்வைக்கிறேன். யாதவ் சமூக ஓட்டுகளை அப்போ ஸ்டாலின் பெறத்துக்கு கண்ணப்பனை வந்து பயன்படுத்திப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக யாதவ் சமுதாயம் இதில் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்கிறது உண்மை. அதிருப்தியில் இருக்காங்க. அது ஓட்டா ஸ்டாலினுக்கு கன்வெர்ட் ஆகிடுமா? ஸ்டாலினுக்கு ஈவன் அதர்வைஸ் வந்து காஸ்ட் நியூட்ரலுங்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ். சரி, அப்போ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.